மிஸ்டர் லேடி ரசிகர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். சித்தருடைய இலக்கியத்தின் சிறப்பை, சித்த மருத்துவத்தினுடைய பெருமையை உலகுக்கு கொண்டு சேர்ப்பதிலே முனைப்போடு இருக்கிற மிஸ்டர் லேடி யூடியூப் சேனலை நான் மதிக்கின்றேன், பாராட்டுகின்றேன். இது மேன்மேலும் நன்கு சிறந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு சர்க்கரை நோயைப் போலவே உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நோய், அது நோயே அல்ல, ஆனால் அது நோய்தான். குருதி அழல் என்று சித்தர்கள் குறிப்பிட்ட இரத்த பித்தம் என்று சித்தர் இலக்கியத்திலே குறிப்பிடப்படுகிற, இன்றைக்கு நாம் ஆங்கிலத்திலே இருந்து மொழி மாற்றம் செய்து பிளட் பிரஷரை அப்படியே இரத்த அழுத்தம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோமே, அது ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அந்த நோய் உலகறிந்த நோய், அந்த நோய் தமிழர்கள் அறிந்திருந்த நோய். அதற்கு தமிழர்கள் பெயரிட்டிருந்தார்கள் குருதி அழல், இரத்த பித்தம் என்று சித்தர்கள் சொன்னார்கள். பித்தம் கூடினால் மயக்கம் வரும், இரத்தத்திலே பித்தம் கூடினால் பிளட் பிரஷர் ஆனால் அவர்களுக்கு தலையில் மயக்கம் வரும். காரணத்தோடு தான் பெயரை வைத்திருக்கிறார். சித்த மருத்துவத்தில் இரத்த கொதிப்பு அல்லது குருதி அழல், இரத்த பித்தம் என்கின்ற பிணிக்கு ஏராளமான மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது உண்மையா, அது செயல்படுகிறதா, அது நிச்சயம் பலன் தருமா? அனுபவத்தில் நான் ஆய்ந்து அறிந்து கண்ட உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அருகம்புல் வாதபித்தம் ஐயமோடு ஈழை, அருகம்புல் வாதபித்தம் ஐயமோடு ஈழை, சிறுக அறுக்கும் இன்னும் செப்பில் அறிவு தரும், கண்ணோயோடு தலைநோய் கண்போயில் இரத்த பித்தம் முன்னோய் ஒழிக்கும் முறை என்று தேரையர் அருகம்புல்லுடைய சிறப்பை பற்றி சொல்வார். இதுல எத்தனை சிறப்புகளை எவ்வளவு அழகாக இலக்கியத்தோடு சேர்த்து தேரையர் படைத்திருக்கிறார் பாருங்க. அருகம்புல் வாதம் பித்தம் ஐயமோடு ஈழை, வாதம் பித்தம் கபம் என்று சொல்லுகிற மூன்று கூறுகள் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அது இயல்பு நிலையிலே இருக்க வேண்டும் என்று சித்தர்கள் கண்டது. அந்த வாத பித்தம் ஐயம் என்று சொல்லுகிற கபம், இதை மூன்றையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிற ஆற்றல் எதற்கு உண்டா? அருகம்புல்லுக்கு உண்டா. அருகம்புல் வாதபித்தம் ஐயமோடு ஈழை சிறுக அறுக்கும் இன்னும் செப்பில் அறிவு தரும். அது என்ன அறிவு தரும்? இந்த அறிவு தரும் என்பதை அதை இலக்கியத்தோடு சேர்த்து பார்க்க வேண்டும், இதிகாசத்தோடு சேர்த்து பார்க்க வேண்டும். வேதத்தை எழுதுவதற்கு யாரை தேர்ந்தார்கள்? விநாயகனை தேர்ந்தார்கள். விநாயகன் வேதத்தை எழுதுகிற போது அவனுடைய மறுப்பு, அவனுடைய எழுதுகோல் உடைந்து போகிறது. மறுப்பை உடைத்து எடுத்து வேதத்தை எழுதி முடித்தான் விநாயகன் என்று அவன் விநாயகன் சிலையிலே பார்த்தால் ஒரு தந்தம் உடப்பட்டு இருக்கும். அப்போ அறிவை தருகிற ஆற்றல் அருகம்புல்லுக்கு இருக்கிறது, அறிவு தரும். கண்ணோயோடு தலைநோய், தலைநோய் எதிலே வருகிறது? பிரஷர் அதிகமான தலைநோய் வருகிறது. கண்ணிலே வலி எப்பொழுது வருகிறது? பிரஷர் அதிகமானால் வலி வருகிறது. கண்ணோயோடு தலைநோய், கண் புகையில், கண் புகை என்பது பித்தகாசம் என்கிற கேட்ராக்ட். கண் புகையில் அடுத்த சொல் தான் முக்கியம், இரத்த பித்தம். இரத்த கொதிப்பு, குருதி அழல்னு சொன்னோமா, இரத்த பித்தம் என்கின்ற பிளட் பிரஷரை சித்தர்கள் அறிந்திருந்தார்கள். அதை சரி செய்வதற்கு சிறந்த மூலிகை அருகம்புல் என்று கண்டார்கள். அப்போ இந்த அருகம்புல்ல சாப்பிட்டா பிளட் பிரஷர் குறையும் அப்படின்னு நிறைய பேர் பேசி இருக்கிறார்கள். நிறைய பேர் என்னிடத்துல கூட சொல்லி இருக்கிறார்கள், அருகம்புல்ல ஒன்றும் பிளட் பிரஷர் குறையலையா, நான் சாப்பிட்டேன், ஒரு பலனும் எனக்கு தெரியல. எவ்வளவு நாள் சாப்பிட்டீங்க? நான் ஒரு 10 நாள் சாப்பிட்டுருப்பேன். ரொம்ப அதிகம் சாப்பிட்டீங்க. எத்தனை நாள் சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும்? குருதி அழல் கண்டிப்பாக குறைந்தே தீரும். ஐ ப்ராமிஸ், ஐ அஷ்யூர், ஐ டிக்ளேர்.
குருதி அழலை குறைப்பதற்கு அருகம்புல்லுக்கு சக்தி இருக்கிறது. எப்படி செய்தால்? அருகம்புல் ஒரு கைப்பிடி, மிளகு 6 மிளகு, சீரகம் அரை தேக்கரண்டி. அருகம்புல்லை பொடித்து மிளகையும் சீரகத்தையும் நான் சொன்ன அளவிலே சேர்த்து ஒரு கைப்பிடி, அது எப்படி பிடிச்சாலும் கைப்பிடி என்பது கைப்பிடிக்குள்ளதான் அடங்கும். பாருங்க, ஒரு கைப்பிடி அருகம்புல். இந்த அருகம்புல்லை பொடித்து 6 மிளகு, ஒரு அரை தேக்கரண்டி சீரகத்தை சேர்த்து, இப்பொழுதெல்லாம் அம்மியில் அரைக்க சொன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால ஈர அரவை கருவி மிக்சியில போட்டு அரைத்து அதை வடிகட்டி எடுத்து 200 மில்லி அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்குள் ஒரு முறை மலம் கழியும். நீங்க காலையில் எழுந்து மோஷன் போயிருந்தாலும் சரி, அந்த மலம் கொஞ்சம் இலகியதாக, கொஞ்சம் நீர்த்ததாக அந்த மலம் நீங்கும். இதை நீங்கள் அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் அன்றாடம் நடக்கும். எப்போ? அது ஒரிஜினல் அருகம்புல்லாக இருக்க வேண்டும். அதற்கு தான் இன்றைக்கு சித்தர் தேசத்துக்கு போய் ஒரிஜினல் அருகம்புல்லை உங்களை காண்பிப்பதற்காக கொண்டு வந்தேன். என்ன நடக்கிறது? விநாயகர் கோவிலே அருகம்புல்லுக்கு பதிலாக கொரியன் கேஸ் விற்கிறது. இந்த அருகம்புல்லுக்கு தூர்வான்னு ஒரு பேரு. தூர்வாதி தைலம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சரும நோய்களை எல்லாம் சமாரம் செய்கிற ஆற்றல் வல்லமை இந்த அருகம்புல்லுக்கு உண்டு. தூர்வாதி தைலம்னு சொல்லுவாங்க. தூர்வா என்பது அருகம்புல்லுக்கு ஒரு சான்ஸ்கிரிட் பெயர். இந்த பெர்முடா கிராஸ், இதற்கு இன்னொரு பேர் ஆங்கிலத்தில். ஆனா இன்னைக்கு நம்முடைய பூங்காக்களில எல்லாம் வளர்க்கப்படுகிறது கொரியன் கேஸ், கொரியன் கிராஸ். அது அருகம்புல்ல அல்ல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை அடுத்து வந்து அருகம்புல்ல என்று விற்கிறார்கள். அதை தெரியாமல் வாங்கி வந்து விநாயகர் கொண்டு போய் சாத்துக்கிறார்கள். அதை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டா, அல்லது அதிலே கஷாயம் செய்து குடித்தால், அல்லது அதிலே ஜூஸ் தயாரித்து சாப்பிட்டால் பிரஷர் குறையாது. ஒரிஜினல் அருகம்புல். அப்ப கைப்பிடி அருகம்புல், 6 மிளகு, அரை தேக்கரண்டி சீரகத்தை சேர்த்து அரைத்து எடுத்து 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதை வடிகட்டி குடிக்க வேண்டும். அளவு சொல்லிட்டேன். எப்ப சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும். எவ்வளவு நாள் சாப்பிடணும்? 6 மாதமாவது சாப்பிட வேண்டும். ஏன்னா பிளட் பிரஷர் எப்போ வருது? இப்பெல்லாம் 20 வயசுல பிளட் பிரஷர் வராங்க. பொதுவா 40 வயதுக்கு மேல இரத்த குழாய்கள் எல்லாம் அந்த எலாஸ்டிசிட்டி இழந்து இறுக்கமடைந்து அதற்குள்ளே தேவையற்ற சத்துக்கள் படிந்து, கொழுப்புகள் படிந்து, அது பிளெக்சிபிலிட்டியை இழக்கிற போது இந்த குருதி அழல் வருகிறது. அங்கே படிந்திருக்கிற கொழுப்பை அகற்றுகிற ஆற்றல் இந்த அருகம்புல்லுக்கு இருக்கிறது. ஆகையினாலே இப்படி அருகம்புல்லை நீங்கள் அன்றாடம் தயாரித்து சாப்பிடுங்கள். நிச்சயமாக 6 மாதத்திலே உங்களுடைய பிளட் பிரஷர் இயல்பு நிலைக்கு வந்துவிடும். நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பிளட் பிரஷர் மருந்துகளை எல்லாம் நிறுத்திக் கொள்ள முடியும். இப்ப இந்த பிளட் பிரஷர் குறையும்னு சொன்னீங்களே, அதை ஒரு சூரணமா, லேகியமா, இல்லை வேற எந்த வடிவிலாவது கிடைக்குமா? அதற்கு நான் ஒரு ஆய்வு செய்தேன். அதற்கு ஒரு மருத்துவ உரிமமும் பெற்றேன். நீங்கள் அன்றாடம் செய்து சாப்பிட முடியவில்லை என்றால் இந்த ரெடி டு யூஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறது. அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பெயர் ஹிப்டன். ஹைப்பர் டென்ஷனை சுருக்கி ஹிப்டன் என்று அதற்கு பெயர் வைத்தோம். அதில் என்ன முக்கியமாக சேர்க்கிறோம்? சீரகம். சீரகத்தோடு வாழைத்தண்டை சாறு எடுத்து, அந்த வாழைத்தண்டு சாறில் சீரகத்தை ஊற வைத்து, அதை வெயிலில் உலர்த்தி, திரும்ப கொண்டு வந்து வாழைத்தண்டு சாறு எடுத்து, அதை திரும்ப அந்த சீரகத்தை அதிலே ஊற வைத்து, திரும்ப உலர்த்தி, இப்படி 10 முறை சீரகத்தை வாழைத்தண்டில் பாவனை செய்து, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரஷர் சொன்னபடி குறையும். எப்போ? அருகம்புல், மிளகு, சீரகம், வாழைத்தண்டு சாறில் பாவனை செய்த சீரகம், இவற்றை சேர்த்து அதனோடு சிறுகன் பீளை.
இப்படி பல மூலிகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார். என்ன, இரத்த பித்தத்தை, இரத்த கணத்தை அகற்றுகிற ஆற்றல். இப்பெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, என்ன சொல்றான், பிளட் திக்னஸை போக்குவதற்கு மாத்திரை கொடுக்கிறீர் என்று சொல்லுகிறார். இந்த பிளட் திக்னஸை குறைப்பதற்கு மாத்திரை கொடுக்கிறார். இந்த பிளட் திக்னஸை குறைக்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? சிறுகன் பிழைக்கு இருக்கிறது. இந்த மூலிகளை எல்லாம் சேர்த்து நான் உருவாக்கியதுதான் ஹிப்டன். அது உடல் பருமனுக்கு ஏற்ப, பிரஷருக்கு ஏற்ப ஒரு வேளைக்கு 2 அல்லது 3 அல்லது 1 பல மாதங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். உடனே ஏற்கனவே எடுத்துக்கொண்டு இருக்கிற பிரஷர் மாத்திரைகளை நிறுத்தக்கூடாது, சேர்த்தே எடுத்து இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்ப திரும்ப, லோ பிரஷராக அது பயப்பட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக வேதியியல் மருந்துகளை எல்லாம் நிறுத்திவிட்டு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிளட் பிரஷரை இல்லாமல் ஆனந்தமாக வாழ வழிவகுக்கிற ஒரு வாய்ப்பை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். அதை மிஸ்டர் லேடி டிவியோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.